ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இப்போ ஒரு கிளம்பி பத்தாயா போய்கிட்ருக்கோம். தாய்லாந்து பைக் வீக் பார்க்க போய்கிட்ருக்கோம். போகிற வழியில் பிணைங் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். nasi kandar bawa pokok. Nasi ada apa? Nasi biasa lagi? Nasi biryani ada bos. Tengok mana biryani? Biryani ada sana. Panas bos. Boleh lah nasi biryani. Boleh. எண்ணெயெல்லாம் வச்சுட்டீங்களா? வேற கறியெல்லாம் கலந்து ஊற்றுங்க. வேற என்ன ஸ்பெஷல்? முட்டை வைங்க, வெண்டிக்காய் வைங்க. ஓகே போதும், சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நசி கண்டார் பாவா போக்கோக்கு சாப்பிட வந்திருக்கோம். அங்கே உள்ள கடை மேனேஜர்கிட்ட கொஞ்சம் கேட்போம். அந்த கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. நம்ம கடை 3 ஜெனரேஷனாக இருக்குது. 3 ஜெனரேஷனா? ஓகே. தாத்தா, அப்பா, அப்புறம் இப்போ மகன். ஓகே. நம்ம கடையில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கடை. எல்லாம் நம்ம டீலிங் அரைச்சி ஆக்குறது, சொந்தமாக அரைச்சி ஆக்குறது. நாங்கள் ரெடிமேடாக பார்க்குறோம். சரி, சந்தோஷம். அதனால் வந்து நம்மளை தேடி வந்து சாப்பிட்றாங்க. ரெண்டாவது அவங்க சொல்லி நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி தான் இப்போ விளம்பரம் ஆச்சு. சரி. எத்தனை வருஷமா இருக்கு இந்த கடை? 32 வருஷமா இருக்கு. 32 வருஷம். பெரிய சாதனை தான் அது. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சாப்பிட்டு சொல்லுங்க. சாலாம் கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்குது. பார்த்தாலே தெரியுது, சாப்பாடை பார்த்தாலே தெரியுது அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. 101 யாரு? ஆமாம், இவர் வந்து பிணைங்க வாசி தான். 50 பிணைங் 50 கேஎல். தைனா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா உஸ்தாத்? சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. பான் எப்படி இருக்கு சாப்பாடு? வேற லெவல். வர்ற கடைங்க வேற லெவல். சாவடி சரவெடி நல்லா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. பார்த்தாலே தெரியும், அந்த அமைப்பை பார்த்தவொடனே உங்களுக்கு நாக்கு ஊறும். கிளம்பி நேரம் வந்துடுங்க பிள்ளைங்களுக்கு. Sampai ini satu kak. Ustaz, நீங்கள் belanja வா. உஸ்தாத்கிட்டே காசு வாங்கியாச்சு. உஸ்தாத் தான் எல்லாத்தையும் வாங்குவாப்ல. உஸ்தாத்துக்கே நம்மளுக்கு பிளாஞ்சா பண்ணிட்டாப்ல. என்ன மாட்டினூர் என்ன வந்துட்டாப்லையா? இப்போ தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன். கடை பேர் சொன்னால் தெரியுமாங்க, அவர் இங்கே உள்ள ஆள் தானே. ஆஜா மைதீன் பாவா போக்கு. ஏன் 2 பேர் இருக்கு? ஆஜா மைதீன் யாரு? ஜமால் முகமது தான் யாரு? எல்லாம் வந்து அத்தாமையா தெரியல போட்டு விட்டுறது. இதெல்லாம் தாத்தா மைனா இருக்கு. ரிவர்ஸ் கீரை போடுங்க, போங்க பின்னால. இல்ல இது யூடியூப்ல தான் வரும். உங்களுக்கு சொந்தத்துக்கு எடுத்துக்கிறங்க. தூக்குங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்களங்க. நீங்கள் 40-50 வயசு நீங்கள் ஓட்டும் போது உஸ்தாத் தப்பாச்சிட்டு வந்து போட்டக்கூடாதா? இது வந்து மாடர்ன் உஸ்தாத், பார்த்துக்கிறேங்க. ஹெலிகாப்டர், ராக்கெட்டு எல்லாம் ஓட்டுவார். உஸ்தாத்னா வேட்டி கட்டிக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டு வவுரை பெருசாக வச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இப்போ உள்ள உஸ்தாதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மாடர்னாக இருக்கான்ட்டு. சார் உஸ்தாத் இருக்கார் பாருங்க. உஸ்தாத் தாமான் பாம்பு. தாய்லாந்தில் கார் ரெண்ட் வேணும்னா பாருங்கள். பைக் ரெண்ட், கார் ரெண்ட் விலையெல்லாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக நம்ம தாய்லாந்துக்குள்ளே பூந்தாச்சு.
நம்ம தாய்லாந்து போர்டு சாடாவில் இருக்கோம். இன்றைக்கி இங்கே தான் தங்குறோம். வந்து ஹோட்டலில் குளிச்சுட்டு தொழுதுட்டு நைட் சாப்பாடு கிளம்பிட்டோம். நல்லா தோமியாம் சாப்பிட்லான்ட்டு போய்கிட்டு இருக்கோம். தோமியாம் கடை தேடி போய்கிட்டு இருக்கோம். கோழி மாம்பழ ஜூஸு. சவாடிக்கா, வெல்கம் டு தாய்லாந்து. ஃப்ரெண்ட்ஸ், பேங்காக் போகிற வழியில் இந்த ரோடு தான் நம்பர் 41. இந்த ரோட்டு நம்பரை வச்சுட்டு இந்த கடைக்கு பேர் பாருங்க, 41 ஸ்டீக் ஹவுஸ். பைக்கர்ஸ் எல்லாம் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மலேசியன் பைக்கர்ஸ் எல்லாம் இங்கே வந்து சாப்பிட்டு தான் போவாங்க. உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட் மலேசியா இங்கே உள்ளுக்கு இருக்குது. சாப்பிட்டு தான் வெளியானோம். எல்லா பைக்கர்ஸோட ஸ்டிக்கரு ஒட்டிடுவாங்க. எவ்வளோ பைக்கர்ஸ் டீமோட அந்த ஸ்டிக்கர்னு பாருங்கள், கணக்கு கூட பண்ண முடியாது, அவ்வளோ இருக்குது. கடைக்கு பெயிண்ட் அடிக்க வேண்டியதில்லை, ஸ்டிக்கரை வச்சா பெயிண்ட் அடிச்சாச்சு பாருங்க. ரூட் 41 ஸ்டீக் ஹவுஸ். சாப்பிட்டு போகலாம். எல்லாம் ஜிடி பைக், BMW GT 1250. ரெண்டாவது நாள் வந்து இன்றைக்கி நாங்கள் இங்கே தங்குறோம். சும்போங்கிற இடத்துல, தாய்லாந்தில் சும்போங்கிற இடத்துல. இந்த ஹோட்டல் தான் அவுச்சாய் கிரேன் ஹோட்டல். ரெண்டாவது நான் இங்கே நாளைக்கு காலையில் கிளம்பி நேராக பத்தாயா போய் பைக் வீக்கில் கலந்துக்கிட்டு தாய்லாந்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஹெல்மெட்டு போடாமல் வண்டி ஓட்டலாம். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன் ரஜினிகாந்துக்கு மாதிரி ஹேர் அப்படி ஹேர் ஸ்டைல், முடி ஸ்டைல பாருங்க எப்படி ஆடுதுன்னு. மகரி விசாலாம் தொழுதுட்டு சாப்பிட்டு பொழுது போகல. பக்கத்தில் தான் பீச்சு வந்தோம் பாருங்க. பீச்சுக்கே நம்மளும் ஒரு லைட் அடிப்போம். ஏதாவது தெரியுதா? சவுண்டு மட்டும் கேட்குதா? குளிக்கலாங்கிறீங்களோ இந்த நேரத்துலையா? நினைக்குதுங்க. கடலை பார்த்துட்டு காலை நினைக்காம போகக்கூடாது. அதான் கணக்கு. காலை என்ன முட்டிக்கு மேலே நினச்சாச்சு.
போஸ் இது என்ன போஸ்? சூப் டாக்கிங்க, இறைச்சி சூப்பா, முட்டை பொரியல். இது என்ன இது? வாத்துக்கறியா? இது மீன் நாட்டுக்கோழியா? இது இது என்ன தமிழ்ல இது? பிரண்டையா? பிரண்டை இல்லைங்க, பிரண்டை ரொம்ப அரிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கோழி காலு சாப்பிட்டது இல்லை, இது சோறு சாப்பிடலாம். எல்லா மக்களும் விரும்பி சாப்பிட்றாங்க, சாப்பிட்லான்னு சொன்னாங்க. சுத்தமாக களியாச்சான். நல்லா இருக்கு. ஸோ பத்தாயிரம் போகிற வழியில் மதிய சாப்பாடு. பைக்கெலாம் வெளியே நிற்கிது பாரு. பைக்கெலாம் வெளியே தான் நிற்கும், உள்ளே நிற்கும்னு கேட்குறீங்களோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. நல்ல சாப்பாடு. மோட்டரை கனெக்ட் பண்ணுவோம். எத்தனை மோட்டருண்டு? 1 2 3 4 5 6 7 8 9 10 சந்துக்கள் ஒன்று கிடக்கு. 11 12 13 மொத்தம் 13 மோட்ரு. இதில் எது நம்ம மோட்ருண்டு கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கடை நம்ம சாப்பிட்ட கடை. Kaya dengan cebu. Kue paku, ini apa? 1, 2, 3. Lagi satu. Nah, ini besar. One more. Okay. 1, 2, 3. நான் ஸ்கூல் பிள்ளைங்க சாப்பிட ஒரு கிளிக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பேங்காக்கில் நிற்கிறோம். பேங்காக்கில் ஃபேரி மேலே நிற்கிறோம். பாருங்க, ஃபேரி நகர் தான் தெரியுதா? பாருங்க. பேங்காக்ல இருந்து ஃபேரியில் போய் அப்படியே பத்தாயா போகிறோம். ரோடு வழியாக போகாமல் ரோடு வழியாக போனால் கொஞ்சம் 90 கிலோமீட்டர் அதிகம். அதனால் பேங்காக்கில் ஃபேரியில் ஏறி ஃபேரியிலேருந்து அப்படியே இதுக்கு போய் நேராக போய் நம்மளை பத்தாயாவில் இறக்கிறோம். எந்த மூலையில் இருக்குன்னு தெரியல பத்தாயா. எல்லா பைக் வண்டியில் நிற்கிது பாருங்கள் நம்ம பைக் ஃபுல்லாக. எடுத்து குடிங்க பாஸ். இங்கிட்டு பாருங்க பாஸ், இங்கிட்டு பாருங்க பாஸ். உங்கள் அழகை இங்கிட்டு காட்டுங்க. சொல்லுங்க, எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து பத்தாயா போய்கிட்டு இருக்கோம். பத்தாயா? ஓகே. எங்க இருந்து பத்தாயாக்கு போய்கிட்டு இருக்கீங்க? ஓகே, பேங்காக்ல நம்ம ஊர்ல பேங்காக் கிராஸ் ஓவர் பண்ணி ஒரு 90 கிலோமீட்டர் சேஃப்ல நம்ம பேங்காக்ல சுற்றி வந்தோம்னா பத்தாயாக்கு 90 கிலோமீட்டர் ஓவர் ஆகும். சரி. இதை இப்படியே டைரெக்டாக தேங்க வந்து பேங்காக் பூராம
இந்த சங்கரபுரியில் வந்தால் இந்த தொங்காங்க ஏறணும்னா 10 வெள்ளி கட்டுனா நேராக பத்தாயிரம் போய் இறங்கிடலாம். 10 வெள்ளி சிட்டியில் 10,000 வெள்ளி இல்லை, 10 பாட் 10 பாட் ஒரு மோட்டருக்கு. ஒரு மோட்டர் பைக்கு ஆளுக்கு 2 பேருக்கு சேர்த்து. ஆளுக்கு 2 பேருக்கு சேர்த்து ஒரு மோட்டருக்கு தான் கிடக்கு. சரி சரி, எது மேலே போய்கிட்டு இருக்கோம்? இது தொங்காங்கில் போய்கிட்டு இருக்கோம். தொங்காங் சேர்த்துட்டோம். ஆங்கிலத்தில் சொல்லுங்க. தொங்காங்கா தொங்காங். நம்மளதான் ரொம்ப பக்கம் தானா? சின்ன போட்டோ ஒரு கரை. ஏய் ஒன்னார் இக்கோல் யாசினா ஒன்னார் இங்கே தான் உட்காந்துருக்காரு பாருங்க. பெரிய பைக் ரைடர் தலைவர். மலேசியாவில் இவங்க நம்பர் 1 நம்பர் 2ல வருவார். வெள்ளிக்கிழமை ஜும்மா வந்து இன்னைக்கு இங்கே தான் பத்தாயாவில் இந்த பள்ளி தான் நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது. சிங்கக்குட்டி எங்கே கிடக்கா?